விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருடைய முதலமைச்சராக இருந்தவர் அப்பாஜி. இவருடைய முழு பெயர் சாளுவ திம்மராஜு அப்பாஜி என்பதாகும். இவருடைய கூர்ந்த அறிவை விளக்கும் கதைகள் பல உள்ளன. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அப்பாஜி தம்முடைய யுக்தியினாலேயே வெற்றி பெற்று விளங்கியுள்ளார். ஒரு காலத்தில் விஜயநகர அரசு புகழுடன் விளங்கியது. அதன் அரசர் கிருஷ்ணதேவராயரின் புகழ் எங்கும் பரவியது. சுற்றிலும் உள்ள சிற்றரசர்கள் அனைவரும் கிருஷ்ணதேவராயருக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வந்தனர். ஒரு சமயம் தம்முடைய பேரரசுக்கு கட்டுப்பட்டிருந்த குறுநில மன்னர்களான சிற்றரசர்களை எல்லாம் தம்மை வந்து காணுமாறு உத்தரவிட்டார். அனைத்து சிற்றரசர்களும் வந்து சேர்ந்து விட்டனர். ஆனால் ஒரே ஒரு சிற்றரசன் மட்டும் வராமல் தனக்கு பதிலாக தன்னுடைய அமைச்சனை அனுப்பியிருந்தான். சிற்றரசர்கள் அனைவரும் வரிசையாக மன்னரை கண்டு மரியாதை செலுத்தி கொண்டு வந்தனர். அப்பொழுது கடைசியாக ஒரு சிற்றரசனின் அமைச்சர் வந்து மன்னரை வணங்கினார். நீ யார் என்று கேட்டார் மன்னர். அதற்கு அவர், எங்கள் நாட்டின் குறுநில மன்னர் வர இயலாத சூழ்நிலையில் இருப்பதால் என்னை தங்கள் சமூகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். நான் அவருடைய அமைச்சன். என் பெயர் அப்பாஜி என்றார். சிற்றரசன் வராமல் அமைச்சனை அனுப்பியிருக்கிறானே என்று அரசர் கோபம் கொண்டார். எனினும் அதை காட்டிக் கொள்ளாமல் அமைச்சர் அப்பாஜி, உம்முடைய அரசனை உடனே வர ஏற்பாடு செய்யும் என்று உத்தரவிட்டார். அப்பாஜியும் அவ்வாறே தம் அரசனுக்கு ரகசியமாக செய்தி அனுப்பி அவனை புறப்பட்டு வரச் செய்து தலைநகருக்கு 10 மைல் தூரத்திற்கு அப்பால் ஓர் ஊரில் தங்கி இருக்குமாறு ஏற்பாடு செய்துவிட்டு அமைதியாக இருந்தார். மறுநாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் அமைச்சர் அப்பாஜியை அழைத்து கொண்டு குதிரை மீது நகர்வலம் சென்றார். அப்பொழுது வீதியில் கசாப்பு கடைக்காரன் ஒருவன் ஆட்டை தலைகீழாக கட்டி தோலை உரித்து கொண்டிருப்பதை கண்டார். திடீரென அரசர் அப்பாஜியின் பக்கம் திரும்பி, உம்முடைய சிற்றரசனை சீக்கிரமாக வரவழையும் என்று கடுமையாக கட்டளையிட்டார். ஆனால் அப்பாஜி 10 மைல் தூரத்தில் தங்கியிருந்த தம் அரசனை விரைவாக நாட்டுக்கு திரும்பிச் செல்லுமாறு ரகசியமாக தகவல் அனுப்பிவிட்டார். சில நாட்கள் சென்றன. அரசர் அப்பாஜியிடம் ஆனந்தமாக உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பாஜி, உம்முடைய அரசன் எம்மை பேட்டி காண இன்னும் வராத காரணம் என்ன என்று கேட்டார். மன்னர் பெருமானே, தாங்கள் கோபித்துக் கொள்ளாமல் என்னுடைய அரசனை ஆதரிப்பதாக வாக்குறுதி அளித்தால் உண்மையான காரணத்தை சொல்லுகிறேன் என்றார் அப்பாஜி. அரசரும் அவ்வாறே வாக்களித்தார். அரசருக்கு அரசே, தங்களை பேட்டி காண்பதற்காக எம் அரசன் அவசரமாக புறப்பட்டு வந்தார். தங்களுடைய கோபம் தணியட்டும் என்று நான் தான் 10 மைல் தொலைவில் அவரை தங்கி இருக்கும்படி செய்தேன். பிறகு நகர்வலம் செல்லும் போது கசாப்பு கடைக்காரன் ஒருவன் ஆட்டை தலைகீழாக கட்டி தோலை உரிப்பதை கண்டு, அதை போலவே என் அரசனையும் கட்டி வைத்து உரிக்க வேண்டும் என்று ஆத்திரப்பட்டீர்கள். அதனால் எம் அரசனை விரைவாக நாட்டுக்கு திரும்பிச் செல்லுமாறு செய்தேன். இப்பொழுது தாங்கள் சாந்தமாயிருப்பதை கண்டு உண்மையை கூறுகிறேன் என்றார் அப்பாஜி. அரசன் மகிழ்ச்சி அடைந்து குறிப்பு உணர்ந்து செயல்படும் அப்பாஜியின் அறிவாற்றலை வியந்தார். அப்பாஜி, உம்முடைய எஜமான விசுவாசத்திற்காக உம்முடைய அரசனை மன்னித்து விடுகிறேன். மதிநுட்பம் மிக்க உம்மை இன்று முதல் என்னுடைய அமைச்சராகவே நியமிக்கிறேன் என்றார் அரசர். அப்பாஜி உள்ளம் மகிழ்ந்து அரசரை வணங்கி, தங்கள் உள்ள கருத்து என் பாக்கியமாகும் என்றார். அறிவாற்றல் மிக்க அப்பாஜி அரசர் கிருஷ்ணதேவராயரின் அந்தரங்க அமைச்சராகவும் அரசியல் ஆலோசகராகவும் விளங்கி வந்தார். புத்தியுள்ளவனுக்கு சித்தியாகாதது எதுவும் இல்லை என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். ஒரு நாள் அரசரும் அமைச்சரும் மாறு வேடத்தில் நகர்வலம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது உழவர் ஒருவர் கழனியை உழுது கொண்டிருந்தார். 3 கன்னிப் பெண்கள் அதை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருத்தி, இது முகத்துக்கு ஆகும் என்றாள். மற்றொருத்தி, இது வாய்க்கு ஆகும் என்றாள். இன்னொருத்தியோ, இது பிள்ளைக்கு ஆகும் என்றாள். இவ்வாறு 3 கன்னியர்கள் கூறியவை அரசர் காதில் விழுந்தன. ஆனால் அவற்றின் கருத்து அரசருக்கு புரியவில்லை. அப்பாஜியை அழைத்து அவர்கள் கூறியதன் பொருள் என்ன என்று கேட்டார். அரசர் பெருமானே, முகத்துக்கு ஆகும் என்றால் முகத்தில் பூசும் மஞ்சள் பெயரிடுவதற்கு பயன்படக்கூடிய நிலம் என்று பொருள். வாய்க்கு ஆகும் என்றால் வெற்றிலையை வாய்க்கு ஆகும் என்றால் வெற்றிலை கொடி பயிரிடுவதற்கு பயன்படக்கூடிய நிலம் என்று பொருள். பிள்ளைக்கு ஆகும் என்றால் தென்னம்பிள்ளை நடுவதற்கு உரியது என்று பொருள்.
இவையே அவர்கள் கூறிய கருத்து என்றார் அமைச்சர் அப்பாஜி. அதை கேட்ட அரசர் வியப்படைந்து அந்த 3 பெண்களையும் வரவழைத்து, நீங்கள் மூவரும் கூறிய சொற்களுக்கு நம்முடைய அமைச்சர் அளித்த விளக்கம் சரிதானா என்று கேட்டார். அவர்கள் மூவரும் புன்னகையோடு ஆம் என்றனர். அதன் பின் அப்பாஜியிடம், ஒரே நிலம் 3 கன்னி பெண்களுக்கு 3 விதமாக தோன்றுகிறது, அதன் காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அப்பாஜி, இதுதான் உலக இயல்பு, அவரவர் உள்ளம் எப்படியோ அப்படியே உலக நடைமுறை என்று கூறினார். அறிவு மிகுந்த அமைச்சர். அரசர் கிருஷ்ணதேவராயரின் அமைச்சராக உள்ள அப்பாஜியின் யுக்தி மற்றும் தந்திரங்களை பற்றி கேள்வியுற்ற டில்லி பாதுஷா அவரை சோதிக்க நினைத்தார். உடனே பாதுஷா கிருஷ்ணதேவராயருக்கு, உம்முடைய நட்பின் சின்னமாக நாட்டிலிருந்து குடப்பூசணிக்காயும் நடைக்கீரையும் குளிக்கிணறும் கூடிய விரைவில் எமக்கு அனுப்ப வேண்டும் என்று ஓலை அனுப்பினார். பாதுஷாவின் ஓலையை பார்த்த அரசர் அப்பாஜியிடம் காண்பித்து, இது என்ன புதுமை, குடப்பூசணிக்காயும் நடைக்கீரையும் குளிக்கிணறும் எந்த நாட்டிலாவது இருக்குமா, நாம் என்ன செய்வது என்று திகைத்து ஆலோசனை கேட்டார். பாதுஷா கேட்டவாறு அனுப்புவோம் என்று புன்னகையோடு கூறினார் அப்பாஜி. ஆட்களை அழைத்து சிறு பூசணி பிஞ்சை ஒரு குடத்திற்குள்ளே விட்டு கொடியிலிருந்தபடியே குடத்தினுள் பழுக்கும்படி செய்து குடப்பூசணிக்காயை தயாரித்தார். அடுத்து ஒரு மொட்டை வண்டியில் மண் பரப்பி பாத்தி கட்டி கீரை விதைகளை விதைத்து கீரையை வளர்த்து வண்டியை நகரச் செய்து நடைக்கீரையை தயாரித்தார். அதன் பின், எங்கள் நாட்டில் உள்ள குளிக்கிணறு டில்லிக்கு புதிதாகையால் உங்கள் நாட்டில் உள்ள குளிக்கிணறுகளில் ஒன்றை அனுப்பினால் நாங்களும் பதிலுக்கு ஒரு கிணறு அனுப்புகிறோம் என்று பாதுஷாவுக்கு எழுதச் செய்தார். அவற்றை டில்லிக்கு அனுப்பி வைத்தார். குடப்பூசணிக்காயையும் நடைக்கீரையையும் கடிதத்தையும் கண்ட டில்லி பாதுஷா அமைச்சர் அப்பாஜியின் அறிவாற்றலை எண்ணி வியப்புற்று, இத்தகைய அமைச்சரை உடைய விஜயநகர பேரரசை எவராலும் கைப்பற்ற முடியாது என்றார். மக்களின் சுகமும் துக்கமும். ஒரு நாள் அரசருக்கு முகச்சவரம் செய்து கொண்டிருந்தான் சவரத் தொழிலாளி. அவனிடம் நம்முடைய குடிமக்களின் வாழ்க்கை நிலை எவ்வாறு உள்ளது என்று விசாரித்தார். அதற்கு அவன், அரசர் பெருமானே, தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் ஒவ்வொரு ஏழை வீட்டிலும் கூட எலுமிச்சங்காய் அளவு தங்கம் இருக்கத்தான் செய்கிறது என்று சொன்னான். அதை செவிமெடுத்த அப்பாஜி காவலரை கூப்பிட்டு சவரத் தொழிலாளியின் கைப்பெட்டியில் இருக்கும் எலுமிச்சங்காய் அளவு தங்கத்தை ரகசியமாக அவனுக்கு தெரியாமல் எடுத்து மறைத்து வைக்குமாறு கட்டளையிட்டார். காவலரும் அவ்வாறே செய்தனர். அப்பாஜி அரசரிடம் நடந்ததை கூறிவிட்டு, அரசே, அடுத்த முறை அவன் வரும் பொழுது கேளுங்கள், எல்லோரும் துன்புற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுவான். உள்ளம் எப்படியோ அப்படித்தான் உலகமும். தனக்கு உள்ளது உலகத்திற்கு உண்டு, தனக்கு இல்லாதது உலகத்திற்கு இல்லை என்று எண்ணுவது மனித இயல்பு. சவரத் தொழிலாளியான அவன் ஒரு விசித்திரமானவன். தன்னை போலவே பிறரும் இருப்பார்கள் என்று நினைக்கிறான், இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறான் என்றார் அப்பாஜி. அடுத்த முறை அரசருக்கு சவரம் செய்வதற்கு வந்த சவரத் தொழிலாளியிடம் குடிமக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்தார். அரசர் பெருமானே, அதை ஏன் கேட்கிறீர்கள்? மக்கள் துன்பப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக இருந்தாலும் எல்லாம் வெளிப்பகட்டாக இருக்கிறதே தவிர ஒரு எலுமிச்சங்காய் அளவு தங்கம் உள்ள மனிதர் எவருமே இல்லை என்று சலிப்போடு சொன்னான். அரசர் அவனுடைய எலுமிச்சங்காய் அளவு பொன்னை திருப்பி கொடுக்குமாறு உத்தரவிட்டு அமைச்சர் அப்பாஜியின் அறிவை பாராட்டினார். பலமும் பலவீனமும். ஒரு நாள் அரசருடைய யானைப்படை நகரில் ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தன. தெருவில் அப்பொழுது போய்கொண்டிருந்த துடுக்கான வாலிபன் ஒருவன் விளையாட்டாக எதிரே வந்து கொண்டிருந்த யானைகளின் தந்தங்களை பிடித்து சிறிது தூரம் நெட்டு தள்ளி விட்டு போய்கொண்டிருந்தான். அரசர் உப்பரிகையிலிருந்து அதை கவனித்துவிட்டு அப்பாஜியிடம், அந்த வாலிபனுக்கு எப்படி இவ்வளவு வலிமை வந்தது என்று கேட்டார். அதற்கு அவர், அரசே, கவலையற்ற வாழ்வே எல்லையற்ற பலமாகும். அந்த வாலிபனுக்கும் குடும்ப பொறுப்போ எவ்விதமான கவலையோ இல்லாமல் வளர்க்கப்பட்டு இருப்பான் என்றார். அதை தெரிந்து கொள்ள விரும்பிய அரசர் அந்த வாலிபனின் வளர்ப்பை பற்றி விசாரித்தார். அவன் குடும்பத்திற்கு ஒரே பிள்ளையாதலால் அவனுடைய தாயார் அவனுக்கு எந்த குறையோ கவலையோ இல்லாமல் வளர்த்து வருகிறார் என்பது தெரிய வந்தது. அப்பாஜி அந்த வாலிபனின் தாயாரை வரவழைத்து, அம்மா, உன்னுடைய மகனை குடும்ப பொறுப்பு இல்லாதவனாக வளர்ப்பது நல்லதல்ல.
அவனுக்கு குடும்ப கவலையை உணர்த்த வேண்டும். அவன் சாப்பிடும் உணவிற்கு உப்பு போடாதே, அவன் கேட்டால் உப்பை சம்பாதித்து கொண்டு வரச் சொல் என்று சொல்லி அனுப்பினார். அதன்படி வாலிபனின் தாயார் செய்தாள். அந்த வாலிபன் அது முதல் எவ்வாறு உப்பு சம்பாதிப்பது என்ற கவலையால் வாடி வதங்கி போனான். சில நாட்கள் கழிந்தன. வாலிபன் தெருவில் போய் கொண்டிருந்த பொழுது அவன் எதிரில் ஒரு யானையை செலுத்தும்படி ஏற்பாடு செய்தார் அப்பாஜி. அந்த வாலிபன் முன்போல் யானையின் தந்தத்தை பிடித்து நெட்டி தள்ள முயன்றான். அந்த யானையோ தன் தும்பிக்கையால் அவனை மிக அலட்சியமாக தள்ளிவிட்டு போய்விட்டது. இந்த நிகழ்ச்சியை அரசருக்கு அப்பாஜி காண்பித்து மனக்கவலை பலக்குறைவு என்பதை நிரூபித்து காட்டினார். 3 உவமைகள். ஒரு நாள் அரசர் வேட்டைக்கு போய் கொண்டிருந்தார். வெயிலினால் களைப்பு ஏற்பட்டது. அருகில் இருந்த குளக்கரையில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது அவ்வழியாக 3 பெண்கள் சென்றார்கள். அங்கே இருந்த ஆலமரத்தை பார்த்து, காலும் களியும் ஒன்றடி என்றாள் ஒருத்தி. இன்னொருத்தி இறகும் இலையும் ஒன்றடி என்றாள். மற்றொருத்தியோ வாயும் கனியும் ஒன்றடி என்றாள். அவர்கள் கூறியவற்றை கேட்டுக்கொண்டிருந்த அரசருக்கு பொருள் எளிதில் விளங்கவில்லை. அரண்மனைக்கு திரும்பிய அரசர் சபையிலுள்ள அறிஞர்களிடம் அந்த 3 பெண்கள் கூறியவற்றை சொல்லி அந்த வாக்கியங்களின் உட்பொருள் என்ன என்று கேட்டார். ஒருவராலும் விளக்கம் கூற இயலவில்லை. அதன் பின் அப்பாஜியை கேட்டார் அரசர். அரசர் பிரானே, ஆலமரத்தில் இருந்த கிளியை நோக்கித்தான் அவர்கள் குறிப்பாக கூறியிருக்க வேண்டும். காலும் களியும் ஒன்றடி என்று சொல்லியது கிளியின் காலும் மரத்தின் கிளையும் ஒன்று போல இருக்கிறது என்று குறிப்பிட்டதாகும். இறகும் இலையும் ஒன்றடி என்று சொல்லியது கிளியின் இறக்கையும் மரத்தின் இலையும் ஒன்று போல இருக்கிறது என்று குறிப்பிட்டதாகும். வாயும் கனியும் ஒன்றடி என்று சொல்லியது கிளியின் வாய் மரத்தின் கனியை போல் இருக்கிறது என்று குறிப்பிட்டதாகும் என்றார் அப்பாஜி. அப்பாஜி கூறிய விளக்கம் சரிதானா என்பதை 3 பெண்களையும் வரவழைத்து விசாரித்தார் அரசர். அவர்கள் அமைச்சர் கூறிய விளக்கம் சரியே என்றனர். அரசர் அப்பாஜியின் புத்தி கூர்மையை பாராட்டினார். அவளுக்கும் ஒருவன். அரசரும் அப்பாஜியும் ஒரு நாள் இரவு நகர் சோதனைக்கு புறப்பட்டு சென்றனர். அப்பொழுது தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் காண்போர் அருவருக்கத்தக்க குரூபியான ஒரு பெண் படுத்திருந்தாள். அருகில் செல்வோர் மூக்கை பிடித்துக் கொண்டு போகும்படியான நாற்றம் உடையவளாக இருந்தாள். அவளை பார்த்த அரசர், இத்தகைய பெண்ணிடமும் ஒருவன் ஆசை கொள்வானா என்று அப்பாஜியிடம் கேட்டார். அதற்கு அப்பாஜி, இவளுக்கும் ஓர் ஆசை நாயகன் இருப்பான், காமத்திற்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை என்றார். ஆனாலும் அப்பாஜி கூறியதை அரசர் நம்பவில்லை. இருவரும் சிறிது தூரம் சென்றனர். அவர்கள் எதிரே வனப்பான உடையணிந்து தலைப்பாகையுடன் இளைஞன் ஒருவன் ஆசை நாயகி வீட்டுக்கு செல்பவனைப் போல அலங்காரமாக சென்றான். அவன் கையில் வெற்றிலை பாக்கு இருந்தது. ஆனால் காய்ந்து போன சுண்ணாம்புக்கு தண்ணீர் விடுவதற்காக அருகில் ஓடிய சாக்கடை நீரை தொட்டு சுண்ணாம்பில் விட்டு வெற்றிலையை போட்டு கொண்டு சென்றான். அப்பாஜி அவனை சுட்டி காட்டி, அவனேதான் அந்த நாற்றம் பிடித்த பெண்ணிற்கு ஆசை நாயகன் என்றார். அதை அறிய விரும்பிய அரசர் அந்த இளைஞனை பின்தொடர்ந்து சென்று கவனிக்கலானார். அந்த இளைஞனோ விரைவாக திண்ணை மீது ஏறி அங்கே படுத்திருந்த பெண்ணுக்கு தன் வாயிலிருந்த தாம்பூலத்தை கொடுத்து அவளுடன் கொஞ்சி பேசினான். அதை கண்டு வியப்படைந்த அரசர், அப்பாஜி, காமத்திற்கு கண் மட்டுமல்ல மூக்கும் இல்லைதான் என்று கூறி அப்பாஜியின் அறிவை புகழ்ந்தார். வேலைக்கு ஏற்ற சுகம். மழைக்காலம். இரவு முழுவதும் மழை கொட்டியது. மறுநாள் காலையில் மழை ஓய்ந்து விட்டது. நகருக்கு வெளியே உள்ள காட்டு வெளியில் வெள்ளத்தின் விளைவை காண அரசரும் அப்பாஜியும் சென்றார்கள். அங்கே ஆடு மேய்க்கும் வாலிபன் தன்னுடைய ஆட்டு மந்தையை புல்வெளியில் மேய விட்டான். ஓடிக்கொண்டிருந்த மழை தண்ணீரில் 3 கற்களை, அதாவது தலைக்கு கீழ் 1, இடுப்புக்கு கீழ் 1, கால்களுக்கு கீழ் 1 வைத்து சம்பங்குடையை மேலே மூடிக்கொண்டு ஆனந்தமாக உறங்கினான். அவனுடைய தலைமயிரோ நனைந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து வியந்த அரசர், அப்பாஜி, இந்த நிலையிலே ஒருவன் சுகமாக தூங்க முடியுமா? நமக்கோ சாளரக்கதவு திறந்திருந்தால் குளிரும் ஜன்னியும் வந்து விடுகிறது. இந்த ஆடு மேய்ப்பவன் மலை வெள்ளத்தின் மேல் சுகமாக தூங்குகிறானே என்றார். அதற்கு அப்பாஜி, அரசர் பிரானே, வேலைக்கு ஏற்ற சுகம், உடல் இயல்புக்கு ஏற்ற குணம், உணவுக்கு ஏற்ற உடல் வாகு, இதுவே உலக நடப்பு. இந்த ஆடு மேய்க்கும் வாலிபனும் அரண்மனையில் பெரிய அலுவல் பெற்று உணவும் பாலும் உண்டு மிருதுவான பஞ்சனையில் உறங்கி ஆனந்தமாக வாழ்ந்தால்
அவனுடைய உடலில் காற்றும் மழையும் பனியும் படாமல் சில காலம் இருந்தால் இவனுக்கு குளிர் ஜன்னி ஜலதோஷம் பிடிக்கத்தான் செய்யும் என்றார். அதை சோதித்து பார்க்க விரும்பினார் அரசர். ஆடு மேய்ப்பவனை வரவழைத்து அவனுக்கு பெரிய அலுவல் கொடுத்து அரச போகங்களில் சில காலம் வைத்திருந்து பிறகு உன் குடிசைக்கு திரும்பிச் செல் என்றார். ஆடு மேய்ப்பவன் தன் குடிசைக்குள்ளே நுழையும் போது அப்பாஜியின் முன்னேற்பாட்டின்படி வாசலில் வாழை மட்டைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றை மிதித்து கொண்டு நடந்து சென்றான் அவன். அந்த மட்டைகளில் உள்ள குளிர்ச்சியை அவனுடைய பாதங்கள் தாங்க முடியாமல் அவனுக்கு ஜலதோஷமும் ஜுரமும் உண்டாயிற்று. அரண்மனை வைத்தியரை கொண்டு அவனுக்கு வைத்தியம் பார்க்க செய்து குணமடைய செய்தார் அரசர். தம்முடைய அமைச்சர் அப்பாஜி கூறிய உலகியல் அனுபவம் உண்மையே என்பதை உணர்ந்து அவரை பாராட்டினார் அரசர். உதைத்த காலுக்கு சலங்கை. அமைச்சர் பதவி வகிக்கும் அப்பாஜிக்கு போட்டியாக சாஸ்திர அறிவுள்ள பண்டிதர் ஒருவரை வரவழைத்தார் அரசரின் பட்டத்து ராணி. மன்னர் பிரானே, அப்பாஜிக்கு பதிலாக இந்த பண்டிதரை முதலமைச்சராக நியமித்தால் அதிக நன்மை உண்டாகும். இவர் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவர், ஆதலால் தங்களுக்கு சிறந்தவராக விளங்குவார் என்றார் ராணி. அதற்கு அரசர், இருவரில் யார் திறமைசாலி என்பதை அரச சபையில் சோதித்து அறிந்து கொள்வோம் என்றார். அடுத்த நாள் அரச சபையில் அரசரும் ராணியாரும் வீற்றிருந்தார்கள். அப்பொழுது அரசர், நேற்று இரவு அந்தப்புரத்தின் நிலாமாடத்தில் நான் அமர்ந்திருக்கும் போது என் மார்பில் ஒருவன் காலால் எட்டி உதைத்து என் முகத்தில் எச்சிலை உமிழ்ந்து விட்டான். அவனை என்ன செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு ராணியால் சிபாரிசு செய்யப்பட்ட சாஸ்திர பண்டிதர், உலகத்தில் இறைவன் போல் விளங்குகின்ற தங்களை அலட்சியம் செய்து தங்கள் திருமுகத்தில் எச்சிலை உமிழ்ந்த அவன் வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி தங்கள் மார்பில் உதைத்த அவன் கால்களையும் வெட்டிவிட வேண்டும் என்றார். ஆனால் அப்பாஜியோ, அரசர் பிரானே, உங்களை எட்டி உதைத்த கால்களுக்கு பொற்சலங்கையும் தண்டை கொலுசும் அணிவித்து உங்கள் முகத்தில் எச்சில் உமிழ்ந்த வாயை முத்தமிட வேண்டும். ஏனெனில் தங்களுடைய அந்தப்புரத்தின் நிலாமாடத்திற்குள் தங்கள் வீரநெஞ்சில் எட்டி உதைத்து தங்கள் திருமுகத்தில் எச்சிலே உமிழக்கூடியவன் தங்களுடைய பச்சிலம் பாலகனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்றார். அதை கேட்ட அரசர் புன்னகையோடு அது சரிதான் என்று கூறி அருகில் இருந்த ராணியை பார்த்தார். அறிவில் சிறந்தவர் யார் என்பதை கேள்வியால் கேட்பது போல, இது முதல் தடவைதானே, அதற்குள் அதை எவ்வாறு தீர்மானிக்க இயலும் என்றார் ராணி. மானத்தை இழந்த நாட்டியக்காரி. அமைச்சர் அப்பாஜியின் அறிவுத்திறனை மறுபடியும் சோதிக்க விரும்பினார் டெல்லி பாதுஷா. ஒரு நாட்டியக்காரியை வரவழைத்து அவளுக்கு நிறைய பொன் பொருள்களை கொடுத்து, நீ ஜெயநகரம் சென்று அரசரின் அரியணையை அவமானப்படுத்தி விட்டு வர வேண்டும் என்று கூறி அதற்கான ஒரு தந்திரத்தையும் ரகசியமாக கூறி அவளை அனுப்பி வைத்தார் பாதுஷா. நாட்டியக்காரி விஜயநகரத்தின் அரச சபைக்கு வந்து அற்புதமாக ஆடினாள், பாடினாள். அதை கண்டு அனைவரும் வியந்தனர். அரசர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவளை பார்த்து அரசர், கலைமாமணியை, உன்னுடைய கலை நிகழ்ச்சிக்கு பிரதிபலனாக உனக்கு விருப்பமானதை தயக்கமின்றி கேள், எதுவானாலும் தடையின்றி தருகிறேன் என்று வாக்களித்தார். தக்க சமயத்திற்காக காத்திருந்த நாட்டியக்காரி, சத்தியம் தவறாத சக்கரவர்த்தியே, உலகம் கண்டு வியக்கும் உங்கள் சிம்மாசனத்தில் ஒரு தடவை நான் மலம் கழிக்க அனுமதிக்க வேண்டும். இந்த வாக்குறுதியை தவிர அடியாளுக்கு வேறு ஒன்றும் வேண்டியதில்லை என்றாள். அவள் கூறியதை கேட்டதும் சபையோர் ஆத்திரத்தோடு கொந்தளித்தார்கள். ஆனால் அரசரோ அமைதியான குரலில், நடனமணியே, நான் கொடுத்த வாக்குப்படி நீ கேட்ட வரத்தை தந்தேன். நாளை சூரிய உதயத்திற்கு பிறகு அரச சபைக்கு வந்து அரியணையில் உன் விருப்பம் போல் செய்து கொள் என்று கூறிவிட்டு அளவற்ற துக்கத்தோடு அந்த புறத்திற்கு சென்று விட்டார். உடனே அப்பாஜியை அழைத்து கவலையோடு நடந்ததை விவரமாக கூறினார் அரசர். அரசர் பெருமானே, கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதலாக கூறி சென்றார் அப்பாஜி. மறுநாள் சூரிய உதயமானதும் அரச சபைக்கு மமதையோடு நாட்டியக்காரி வந்தாள். கூடியிருந்தோர் மத்தியில் கொஞ்சமும் கூசாமல் அரியணையை நோக்கி நடந்து சென்றாள். அப்பொழுது, சற்று நில், வெக்கம் கெட்ட தாசியே, பெருமைமிக்க அந்த அரியணையில் எங்கள் மாமன்னர் வாக்களித்தபடி நீ மலம் மட்டுமே கழிக்கலாம், தவிர ஜலம், அதாவது சிறுநீர் கழிக்க கூடாது. அரியணையில் நீ மலத்தோடு சிறுநீரையும் கழிப்பாயானால் உன் தலை வெட்டப்படும் என்று கர்ஜித்தார் அப்பாஜி. சபையில் அமைதி நிலவியது. நடனக்காரி அதிர்ச்சியால் அசையாமல் நின்று விட்டாள்.
இயற்கை நியதிப்படி மலம் கழிக்கும் போது சிறுநீர் கழிக்காமல் இருக்க முடியுமா? வேறு வழியின்றி அவள் கூனி குறுகி அவமானத்தோடு வந்த வழியே டில்லிக்கு ஓடிவிட்டாள். அந்த புறத்திலிருந்த அரசர் நடந்ததை அறிந்து விரைந்து வந்து அப்பாஜியை கட்டித் தழுவி, அரியணைக்கு இழுக்கு வராமல் காப்பாற்றிய உம்முடைய அறிவுத்திறனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்று கூறி மகிழ்ந்தார். நிபுணர்களின் சாதனை. வடக்கே இருந்து 5 நிபுணர்கள் தென்னகத்திற்கு வந்தார்கள். அவர்கள் 10 வயதிலிருந்து 30 வயது வரை கல்வியிலே கவனம் செலுத்தி கற்றவர்கள். ஒருவர் தர்க்க சாஸ்திரம் பயின்றவர், மற்றொருவர் ஜோதிடத்தில் நிபுணர், இன்னொருவர் இலக்கண பயிற்சி உடையவர், மற்றொருவர் மருத்துவத்தில் நிபுணர், இன்னொருவர் இசையில் புலமை உடையவர். இவர்கள் 5வரும் தேச சஞ்சாரம் செய்து தங்களுடைய கலையின் மூலமாக பொருள் தேடி திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். அவர்கள் 5வரும் விஜயநகர அரச சபைக்கு வந்து தங்களுடைய திறமையெல்லாம் அரசரிடம் காண்பித்தார்கள். அவர்களுடைய புலமையை கண்டு மகிழ்ந்த அரசர் அப்பாஜியிடம் இவர்கள் உண்மையிலேயே மிகவும் புத்திசாலிகள் என்று புகழ்ந்தார். அதற்கு அப்பாஜி, அரசர் பெருமானே, ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று கூறுவார்கள். இவர்களுடைய அறிவானது வெறும் ஏட்டின் அளவிலேயே ஏற்பட்டதாக இருக்கலாம். அவரவர் கற்ற கலைகளில் கெட்டிக்காரர்களாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் மூடர்களாகவும் இருக்கக்கூடும். அதை சோதிக்க விரும்பினால் அவர்கள் 5வரையும் சமைத்து சாப்பிட்டு வருமாறு அனுப்புங்கள் என்றார். அந்த நிபுணர்களை அழைத்து, நீங்கள் 5வரும் ஊருக்கு அருகில் உள்ள விடுதிக்கு சென்று நன்றாக சமைத்து சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று கூறினார் அரசர். அடுப்பில் நெருப்பு மூட்டி உலை வைத்து விட்டு பாட உட்கார்ந்து விட்டார் இசைப்புலமை உள்ளவர். தர்க்க சாஸ்திர நிபுணர் தொன்னையில் நெய் வாங்கி கொண்டு வரும்போது, தொன்னைக்கு நெய் ஆதாரமா, நெய்க்கு தொன்னை ஆதாரமா என்ற தர்க்கத்தில் ஈடுபட்டு தொன்னையை கவிழ்த்து பார்த்தார். நெய் மண்ணில் கொட்டிவிட்டது. ஆஹா, நெய்க்குத்தான் தொன்னை ஆதாரம் என்ற உண்மையை கண்டு அறிந்த உற்சாகத்தோடு வெறுங்கையை வீசிக்கொண்டு வந்து சேர்ந்தார். தயிர் வாங்கி வர சென்ற இலக்கண நிபுணர், தயிர்காரி தயிரோ தயிர் என்று கூவும் போது 2 மாத்திரை அளவுள்ள கடைசி ஓகாரத்திற்கு 10 மாத்திரை அளவு கொடுத்து உச்சரித்து கூறுவதைக் கண்டு, இலக்கண பிழை செய்கிறாயே பைத்தியக்காரி என்று அவளுடன் வாதாடி சச்சரவிட்டு கோபத்தோடு தயிர் வாங்காமல் வெறுங்கையோடு திரும்பி வந்தார். இலை பறிக்க சென்ற ஜோதிட நிபுணர் அப்பொழுது ஒரு பள்ளி சொல்லியதை கேட்டு அதற்கு பலன் கணித்து பார்த்து நேரம் சரியில்லை என்று வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டார். காய்கறி வாங்க சென்ற மருத்துவ நிபுணரோ உருளைக்கிழங்கு வாய்வு, வாழைக்காய் மப்பு இப்படியாக ஆராய்ந்து ஒவ்வொன்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு வெறுங்கையோடு திரும்பி வந்தார். உலையில் அரிசியை போட்டுவிட்டு பாடிக்கொண்டிருந்த இசை புலவரோ உலை தளதளவென்ற கொதிக்கிற ஒளியை கேட்டு அதற்கு ஏற்ப தாளம் போடத் தொடங்கி தாளத்திற்கு உலை கொதிக்கும் ஓசை ஒத்து வராமையால் ஆத்திரம் கொண்டு சோற்றுப்பானையை தூக்கி போட்டு உடைத்து விட்டார். இப்படியாக சமைத்து சாப்பிடச் சென்ற நிபுணர்கள் சாப்பிடாமல் மிகுந்த பசியோடு அரண்மனைக்கு திரும்பி வந்தார்கள். அப்பாஜியால் முன்பே அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கண்டு வந்து அரசரிடமும் அப்பாஜியிடமும் தெரிவித்தனர். அவர்கள் 5வரும் கற்றறிந்த மூடர்கள் என்று அப்பாஜி கூறிய உண்மையை நடைமுறையில் அறிந்தார் அரசர். நிபுணர்களை அழைத்து, சாப்பிட தெரியாத நீங்கள் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்று கூறி அவர்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்கி அனுப்பினார் அரசர். இகழ்ச்சியா புகழ்ச்சியா? தென்பகுதியிலிருந்து ஆடல் பாடல்களில் புகழ்பெற்ற 3 பெண்கள் அரச சபைக்கு வந்தனர். அவர்கள் நடன மண்டபத்தில் ஆடி பாடி கலைத்திறனை காட்டி அனைவரையும் மகிழ்வித்தனர். அரசரும் அவற்றை கண்டு உள்ளம் மகிழ்ந்தார். ஆனால் அவர்களுக்கு உடனே பரிசுகளை வழங்கவில்லை. அப்பொழுது ஆடல் அழகிகளில் ஒருத்தி, அடியே, அரசரின் குணம் வேறும் விறகுமடி என்றாள். மற்றொருத்தி, இல்லையடி முள்ளும் முரடுமடி என்றாள். இன்னொருத்தி, இல்லையடி கல்லும் கரடுமடி என்றாள். அவர்கள் கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த அரசர் ராணியால் அமைச்சர் பதவிக்கு சிபாரிசு செய்யப்பட்ட சாஸ்திர பண்டிதரை நோக்கி, அவ்வாறு கூறிய 3 பெண்களையும் என்ன செய்யலாம் என்று கேட்டார். உடனே பண்டிதர் ஆத்திரத்தோடு எழுந்து, ராஜாதிராஜரான தங்களை சபையோர் முன் விறகு முள்ளு கல்லு என்று இகழ்ந்த அப்பெண்களை மொட்டையடித்து விரட்டிவிட வேண்டும் என்றார். அடுத்து அப்பாஜியை நோக்கினார் அரசர். அரசர் பெருமானே, கலையரசிகள் கூறியவை தங்களை இகழ்வதற்காக கூறியவை அல்ல. அவர்கள் கலைநுட்பம் மிக்கவர்கள். ஆதலால் உவமையால் உணர்த்தும் விதமாக தங்கள் குணத்தை போற்றவே செய்தனர்.
விறகும் வேரும் என்று ஒருத்தி கூறியது விறகை போன்ற உறுதியும் அடியில் வேரும் உடையதுமான அடிக்கரும்பை போல மதுரமான குணம் என்பதை குறிக்கும். முள்ளும் முரடும் என்று இன்னொருத்தி கூறியது முல்லை உடையதும் முரட்டு உருவம் கொண்டதுமான பலாப்பழத்தின் சுவையை போன்றது தங்களுடைய குணம் என்பதை குறிப்பதாகும். கல்லும் கரடும் என்று மற்றொருத்தி கூறியது கல்லை போன்ற உருவத்தையும் கரடாகவும் இருக்கின்ற கற்கண்டை போன்ற சுவையுடையது தங்களுடைய குணம் என்பதை குறிப்பதாகும். இகழ்வது போல் புகழ்ந்த கலை செல்விகளுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக வழங்கலாம் என்றார் அப்பாஜி. மகிழ்ச்சியுற்ற அரசர் அருகில் இருந்த ராணியை நோக்கி யார் திறமைசாலி என்பதை போல புன்முறுவல் பூத்தார். அதற்கு ராணி, இன்னொரு சோதனை வைத்தாலன்றி என் மனம் சமாதானம் அடையாது என்றார். ஆடல் அழகிகளுக்கு பரிசுகளை வழங்கி அனுப்பி வைத்தார் அரசர். சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற அறிவு. டில்லி பாதுஷா அமைச்சர் அப்பாஜியின் அறிவாற்றலை புகழ்வது வழக்கம். ஒரு சமயம் அப்பாஜியை டில்லிக்கு வரவழைத்து கௌரவித்து பரிசுகள் வழங்க விரும்பினார். தம்முடைய அரச சபைக்கு அப்பாஜியை அனுப்பி வைக்குமாறு விஜயநகர அரசருக்கு கடிதம் அனுப்பினார். அரசரும் அகம் மகிழ்ந்து அப்பாஜியை டில்லிக்கு அனுப்பி வைத்தார். அப்பாஜி அரச சபைக்கு வரும் சமயத்தில் பாதுஷா வழக்கம் போல் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்காமல் வேறு ஒருவருக்கு அரச உடைகளை அணிவித்து உட்கார வைத்தார். பாதுஷாவோ அமைச்சர்கள் மற்றும் பிரதானிகளோடு ஒருவராக கூட்டத்துடன் அமர்ந்து இருந்தார். சபைக்கு வந்த அப்பாஜி சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவரை பொருட்படுத்தாமல் அமைச்சர் பிரதானிகளின் வரிசையில் வீற்றிருந்த உண்மையான பாதுஷாவை கண்டுபிடித்து வணங்கி காணிக்கை வைத்து வாழ்த்து கூறினார். பாதுஷா பிரமித்து விட்டார். அப்பாஜி, என்னை எவ்வாறு இனம் கண்டீர்கள்? வியப்பாக இருக்கிறதே என்று கேட்டார். சக்கரவர்த்தி அவர்களே, நாம் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடுமா? சபையில் உள்ளோர் கவனம் எல்லாம் தங்கள் இருந்த திசை பக்கமே திரும்பி அவர்களின் கண்கள் எல்லாம் ராஜபக்தியோடும் வியப்போடும் தங்களையே கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தன. தாமரை மலர்கள் கதிரவனை நோக்கி இருப்பது இல்லையா? அதை போலவேதான் தங்களை நான் கண்டுகொண்டேன் என்றார் அப்பாஜி. அப்பாஜியின் சமயோஜித அறிவை புகழ்ந்து கூறி அவருக்கு சன்மானங்களை வழங்கி கௌரவித்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார் பாதுஷா. அமைச்சர் அப்பாஜியின் அறிவாற்றலை மீண்டும் சோதித்து அறிய விரும்பினார் டில்லி பாதுஷா. அதன் பின் சபையோரை பார்த்து, அப்பாஜியை போன்ற அறிவாற்றல் மிக்க அமைச்சர் விஜயநகரத்தில் இருப்பதால் தான் அரசர் கிருஷ்ணதேவராயர் மற்ற அரசர்களைப் போல நமக்கு கற்பம் கட்டாமல் சுதந்திரமாக ஆட்சி செய்கிறார். அப்பாஜியை போன்ற அறிவாளிகள் அமைச்சர்களாக இருக்கும் வரை எந்த நாடும் தாழ்வடையாது. டில்லி ஏகாதிபத்தியத்திற்கும் தலைவணங்காது. எவருக்கும் அடிமையாகாமல் சுதந்திரமாகவே இருந்து வரும் என்று கூறினார் டில்லி பாதுஷா. ரகசியத்தை காப்பவன் யார்? ஒரே மாதிரியாக உள்ள 3 வெங்கல சிலைகளை அப்பாஜியின் சபைக்கு அனுப்பி இம்மூன்று சிலைகளில் உள்ள மனித உருவங்களில் உத்தமன் யார், மத்திமன் யார், அதமன் யார் என்பதை அறிந்து அந்தந்த சிலைகளில் எழுதி அனுப்புமாறு அப்பொழுதுதான் அப்பாஜியின் அறிவாற்றலை டில்லி மதிக்கும் என்றும் தூதர்களிடம் சொல்லி அனுப்பினார் டில்லி பாதுஷா. அமைச்சர் அப்பாஜி தம் சபையில் உள்ளோரை சிலைகளின் குணாதிசயங்களை சோதித்து கூறுமாறு கட்டளையிட்டார். சிலைகள் 3ம் சிறிதும் வேறுபாடு இல்லாமல் இருந்தமையால் முடிவு சொல்ல இயலாமல் சபையோர் திகைத்துக் கொண்டிருந்தனர். அப்பாஜி அம்மூன்று சிலைகளையும் உற்று நோக்கிய போது சிலைகளின் காதுகளில் துவாரம் இருப்பது புலப்பட்டது. மெல்லிய ஈர்க்குச்சி ஒன்றை எடுத்து முதலாவதாக சிலையில் உள்ள காது துவாரத்தில் நுழைத்தார். அந்த குச்சி வாய்வழியாக வெளிப்பட்டது. பின் அடுத்த சிலையின் ஒரு காதுக்குள் அந்த குச்சியை நுழைத்தார். அது மற்றொரு காது வழியாக வந்துவிட்டது. 3வது சிலையின் காதுக்குள் நுழைத்த போது குச்சி வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே தங்கிவிட்டது. இதில் தன் காதில் கேட்ட ரகசிய செய்தியை தன் வாயால் வெளிப்படுத்துபவன் அதமன். அந்த ரகசியத்தை ஒரு காதில் வாங்கி மற்றொரு காதின் வழியாக விட்டு விடுபவன் மத்திமன். காதால் கேட்ட ரகசியத்தை வெளியே விடாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்பவன் உத்தமன். இவ்வாறு 3 சிலைகளின் கீழ் முறையே அதமன், மத்திமன், உத்தமன் என்று எழுதி அனுப்பி வைத்தார் அமைச்சர் அப்பாஜி. அதை கண்ட டில்லி பாதுஷா அப்பாஜியின் அறிவாற்றலை எண்ணி புகழ்ந்தார். அனுகூலமும் ஆபத்தும். ஒரு நாள் அரசர் அந்தப்புறத்தில் ராணியுடன் உல்லாசமாக இருந்தார். அப்பொழுது சிறிது சாம்பலும் ரோமமும் கொண்டு வரச் செய்து அவற்றை வைத்து 2 பொட்டலங்கள் தயாரித்தார். ஒரு பொட்டலத்தை சாஸ்திர பண்டிதரிடம் கொடுத்து,
அதை கன்னட தேசத்தின் அரசரிடம் கொடுக்கும்படி கூறினார். மற்றொரு பொட்டலத்தை அப்பாஜியிடம் கொடுத்து அதை தென் தெலுங்கு தேச அரசரிடம் கொண்டு போய் கொடுத்து வருமாறு கூறினார் அரசர். சாஸ்திர பண்டிதர் பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு கன்னட தேசத்திற்கு சென்று அரசரை பேட்டி கண்டு தம்முடைய அரசர் கொடுக்க சொன்ன பொட்டலத்தை கொடுத்தார். அதை பிரித்து பார்த்ததும் சாம்பலும் ரோமமும் இருப்பதை கண்டு திடுக்கிட்டார். இதை என்னிடம் கொடுக்க சொன்னதன் உட்பொருள் என்ன என்று கேட்டார் கன்னட தேசத்து அரசர். அதற்கு பண்டிதர், எங்கள் அரசருக்கு முன்னால் நீர் ஓர் அரசன் என்ற பெயரோடு நாடாள்வதை விட சிவசிவா என்று சாம்பலை தொட்டு ரோமத்தை பிடுங்கி ஜீவிக்கலாமே என்று குறிப்பிடுவதற்காக அனுப்பியது போல் தோன்றுகிறது என்றார். அவருடைய சொற்களை கேட்டதும் ஆத்திரமடைந்த கன்னட அரசர் கண்கள் சிவக்க, என்னை அவமானப்படுத்திய உன் அரசரை சும்மா விட மாட்டேன், விஜயநகரத்தை சாம்பலாக்கி அதன் அரசனின் ரோமத்தை பிடுங்கச் செய்வேன் என்று கனல் தெரிக்க கூறினார். உடனே தம்முடைய படைகளை திரட்டிக் கொண்டு விஜயநகரத்தின் மீது படையெடுத்து புறப்பட்டு விட்டார். தென் தெலுங்கு தேசம் சென்ற அப்பாஜி அரசர் கொடுத்த பொட்டலத்தை ஒரு நவரத்ன பேழையில் வைத்து அதை சுற்றி மங்கையர் வெண்சாமரம் வீச, மங்கள வாத்தியம் முழங்க, கந்தர்வர்கள் ஆடிப்பாட மிக ஆடம்பரத்துடன் ஊர்வலமாக எடுத்து சென்று தென் தேச மன்னரிடம் கொடுத்தார். மன்னர் மகிழ்ச்சியோடு பொட்டலத்தை பிரித்து பார்த்தார். சாம்பலும் ரோமமும் காணப்பட்டது. உங்கள் மன்னர் இதை கொடுக்க சொன்னதன் கருத்து என்ன என்று கேட்டார். அரசர் பிரானே, எங்கள் மன்னர் செய்யும் எந்த காரியத்திலும் உயர்ந்த நோக்கம் இருக்கும். உலக நலத்தை குறித்து எங்கள் மன்னர் ஒரு வேள்வி நடத்தினார். அதன் பலனை தாம் மட்டுமே அனுபவிக்க கூடாது என்பதற்காக இந்த விபூதியையும் வேள்வியின் சுபரோமமாகிய இந்த பிரசாதத்தையும் தங்களுடைய நலனை கோரி அனுப்பியுள்ளார் என்றார் அப்பாஜி. அதை கேட்டு மனம் குளிர்ந்த மன்னன், ஆஹா, எவ்வளவு பெருந்தன்மை என்று வியந்து புகழ்ந்து அப்பாஜிக்கும் அரசருக்கும் பல பரிசுகளை அளித்து அரசருக்கு தம்முடைய மனப்பூர்வமான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். தம்முடைய சதுர்முக சேனையை திரட்டி அறிவாற்றல் மிக்க அமைச்சரை விஜயநகரத்தில் கொண்டு போய் விட்டு வருமாறு கட்டளையிட்டு மிக ஆடம்பரத்தோடு அப்பாஜியை அனுப்பி வைத்தார் தெலுங்கு தேச மன்னர். அப்பாஜி விஜயநகரத்திற்குள் வந்து சேரும் முன் விஜயநகர அரசரின் கோட்டையை கன்னட அரசரின் படைகள் வளைத்துக் கொண்டு முற்றுகைக்கு தயாராகிவிட்டன. அதை அறிந்த அரசர் அதிர்ச்சியுற்று இந்த சமயத்தில் அப்பாஜி இல்லையே என்று கலங்கினார். அப்பாஜியோ தம்முடன் வந்த தென் தெலுங்கு தேச மன்னரின் சதுர்முக சேனையை கொண்டே கன்னட அரசரின் படையெடுப்பு முற்றுகையை முறியடித்து விரட்டிவிட்டு கம்பீரமாக அரண்மனைக்குள் சென்று அரசரை கண்டு நடந்தவற்றை விவரமாக கூறினார். அரசர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். கன்னட மன்னரின் படையெடுப்புக்கு காரணம் என்ன என்று விசாரித்தார் அப்பாஜி. சாஸ்திர பண்டிதர் வந்து நடந்ததை விவரமாக கூறினார். உடனே அரசர் அருகில் இருந்த ராணியை நோக்கி, தேவி, பார்த்தாயா, ஒரே பொருள் அறிவாளியின் கண்ணில் பட்டு அனுகூலமாகவும் அதே பொருள் அறிவற்றவன் கண்ணில் பட்டு ஆபத்தாகவும் மாறுகிறது. ஆகவே அறிவாற்றல் மிக்கவர்களே அமைச்சர் பதவிக்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்றார். ராணி உண்மையை உணர்ந்து அப்பாஜியின் அறிவுத்திறனை புகழ்ந்து கூறி இவருக்கு போட்டியாக கற்றறிந்த ஒரு மூட பண்டிதரை அமைச்சராக நியமிக்குமாறு நான் சிபாரிசு செய்ததை பொறுத்து கொள்ள வேண்டும் என அரசரிடம் மன்னிப்பு கோரினார். மூடனால் உண்டான நன்மை. முரடனான அரபு நாட்டு சேவகன் ஒருவன் விஜயநகர எல்லையில் போய்க் கொண்டிருந்தான். திடீரென மழை பெய்தது. ஒரு வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்தான் அந்த சேவகன். அப்பொழுது அதே திண்ணையில் ஷயரோகி ஒருவன் படுத்திருந்தான். அவன் இருமி இருமி எச்சிலை காரி உமிழ்ந்து கொண்டிருந்தான். அதை கண்ட முரட்டுச் சேவகன் தன்னை பார்த்து அல்லவா அவன் காரி உமிழ்கிறான் என்று தவறாக எண்ணினான். உடனே உடைவாளை உருவி அந்த ஷயரோக நோயாளியை வெட்டி கொன்று விட்டான். ஊர்காவலர்களும் தெருவில் போய்க் கொண்டிருந்தவர்களும் கொலை செய்த முரடனை பிடித்துக் கொண்டு போய் அரச சபையில் நிறுத்தி அவன் மீது கொலை குற்றம் சாட்டினார்கள். அரசர் விசாரணை செய்தார். அதற்கு அந்த முரடன், அந்த பயலை இருமாதே இரும்பாதே என்று பலமுறை சொன்னேன். என் சொல்லை மீறி இருமியதோடு என்னை பார்த்து காரி காரி உமிழ்ந்தான். அதனால் எனக்கு ஆத்திரம் மேலிட்டது. அதனால் அவனை வெட்டி கொன்று விட்டேன் என்றான். அவனுடைய முரட்டுத்தனத்தை கண்டு ஆச்சரியமும் ஆத்திரமும் அடைந்த அரசர் அப்பாஜியை அழைத்து இவனுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று கேட்டார். அதற்கு அப்பாஜி, முரடன் மூடனாகவும் இருப்பான். இவனை ஒன்றும் செய்யாமல் காவலில் வைத்து தினமும் 2 சேர் மாமிசமும் 1 சேர் நெய்யும்
கொழுப்பான உணவும் அளித்து அவனை நன்றாக கொழுக்க வைத்தால் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது பயன்படுவான். அப்பொழுது தனக்கு உரிய தண்டனையை தானாகவே அடைவான் என்றார். அவ்வாறே அந்த முரடனும் மாமிசமும் நெய்யும் உண்டு கொழுத்து கொண்டிருந்தான். டில்லி பாதுஷா தம்முடைய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். நம்முடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாமலும் கப்பம் கட்டாமலும் நம்மை மதிக்காமலும் விஜயநகர அரசர் இருக்கிறார் என்றால் அதற்கு அமைச்சர் அப்பாஜியின் வல்லமையே காரணம். நம்மை மதித்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதாக ஒரு கடிதம் எழுதி கொடுத்தால் கூட போதும். அதனால் டில்லியின் பெருமை காப்பாற்றப்பட்டுவிடும். ஆனால் அதை சாதித்து வரக்கூடிய வல்லமை உங்களில் யாருக்காவது உண்டா என்று தம்முடைய அமைச்சர்களிடம் கேட்டார். அப்பொழுது மூர்கனும் போர்க்குணம் கொண்டவனுமான ஓர் அமைச்சன், சக்கரவர்த்தியே, அந்த அரசரை வெற்றி கொள்ளும் வல்லமை எனக்கு உண்டு. பெரும் படையுடன் போர் தலைமை வகித்து செல்கிறேன். விஜயநகர அரசர் நம்மை கண்டு பயப்படவோ சமாதான உடன்படிக்கைக்கு வராமலோ கப்பம் செலுத்தாமலோ மறுப்பாரானால் தென்னகத்தையே தவிடு பொடியாக்கி விட்டு வருகிறேன் என்று வீராவேசமாக பேசினான். பாதுஷா அவனுக்கு அனுமதி கொடுத்து போகச் சொன்னார். பெரும் படையை திரட்டி கொண்டு தென்னகத்துக்கு வந்து தலைநகருக்கு சமீபத்தில் படைகளை முகாமிட்டு அரசரிடம் தூதர்களை அனுப்பி கட்டளைகளை தெரிவிக்க செய்தான் பாதுஷாவின் அமைச்சன். அப்பாஜியை அழைத்து அரசர் ஆலோசித்தார். பாதுஷாவிடம் இருக்கும் அந்த மூர்க்கத்தனமான அமைச்சன் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு இதை போன்ற தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடிக்கடி வந்து கொண்டேதான் இருக்கும். இப்போது சண்டை உண்டாகாமல் எப்படியாவது சமாளித்து அவனுடைய படைகளை திரும்பி போக செய்ய வேண்டும். அதை தந்திரத்தின் மூலமே செய்ய வேண்டும் என்று கூறினார் அப்பாஜி. உடனே டில்லி ஏகாதிபத்தியமானது விஜயநகர அரசரை ஒரு பொருட்டாக மதித்து படையெடுத்து வரலாமா? பாதுஷா அவர்களுக்கு தேவைப்பட்டால் தென்னகம் வசதிப்படும் போது பணம் அனுப்பி வைக்க தயாராகவே உள்ளது. ஆகையால் டில்லியிலிருந்து வந்துள்ள படைகள் சமாதானமாக திரும்பி செல்ல வேண்டிக் கொள்கிறோம் என்று அரசரை கொண்டு ஒரு சமாதான கடிதம் எழுதச் செய்து அதை நகரத்திற்கு சமீபத்தில் முகாமிட்டிருக்கின்ற டில்லி அமைச்சனிடம் கொண்டு போய் கொடுத்து வருமாறு உண்டு கொளுத்திருந்த முரட்டு சேவகனிடம் கொடுத்து அனுப்பினார் அப்பாஜி. முரட்டு சேவகன் டில்லி அமைச்சனின் பாசறைக்கு தூதனாக சென்று அமைச்சன் முன் விரைப்பாக நின்று சமாதான கடிதத்தை கொடுத்தான். அதை வாங்கி அலட்சியமாக படித்து பார்த்த அமைச்சன் இந்த கடிதம் ஒப்பாரியாக இருந்ததை கண்டு இந்த பஞ்சையின் மீதா படையெடுத்து வந்தோம் என்று கூறி எச்சிலை காரி உமிழ்ந்தான். தன்னை நோக்கியே அவன் காரி உமிழ்ந்தான் என்று எண்ணிய முரடன் விரைவாக தன்னுடைய வாளை உருவி அமைச்சனை ஒரே வெட்டில் 2 துண்டாக வெட்டி போட்டான். அந்த நிகழ்ச்சியை எதிர்பாராத படையினர் திகைத்து போய் அந்த முரடனை பதிலுக்கு பதில் வெட்டி கொன்று விட்டனர். என்ன செய்வது? தலைவனை இழந்த படையினர் தலை குனிந்து ஒப்பாரி கடிதத்தோடு டில்லிக்கு திரும்பி சென்று விட்டனர். மூடத்தனத்தையும் கூட சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அப்பாஜியின் ராஜதந்திரத்தை அரசர் வெகுவாக புகழ்ந்தார். பாதுஷாவின் ஏமாற்றம். விஜயநகர அரசர் மீது படையெடுக்கும் எண்ணத்தை டில்லி பாதுஷா கைவிட்டு சூழ்ச்சியால் வெற்றி கொள்ள திட்டமிட்டார். உயர் ரகமான 1000 குதிரைகளோடு ஆயுதபாணிகளான 1008 சேவகர்களையும் விஜயநகரத்திற்கு அனுப்பி வைத்தார் பாதுஷா. சிப்பாய்கள் குதிரைகளை விற்க வந்த அரபு நாட்டு வர்த்தகர்களைப் போல உடை அணிந்திருந்தார்கள். விஜயநகர அரண்மனைக்கு 5 மைல் தூரம் முன்னதாகவே கூடாரம் அடித்து தங்கி அரசருக்கு குதிரைகள் விற்பதற்கு வந்திருக்கும் செய்தி அனுப்பினார்கள். அரசருக்கு அரபு குதிரைகள் என்றால் பிரியம் அதிகம். ஆகையால் குதிரை தேர்ச்சியாளர்கள் சிலரை அழைத்து கொண்டு ஒரு நாள் மாலை பொழுதில் உல்லாசமாக குதிரைகளை பார்வையிட்டு வரச் சென்றார். குதிரை கூட்டம் அரசரை குதூகலத்தில் ஆழ்த்தியது. விலையை விசாரித்தார். வர்த்தகர்களைப் போல வந்துள்ள சேவகர்களின் தலைவன், அரசே, ஒவ்வொரு குதிரைக்கும் விலை 1000 வராகன் பொன். இங்குள்ள 1000 குதிரைகளும் ஒரே மாதிரி ஓடக்கூடியவை. ஆகையால் ஒரே மாதிரி விலைதான். 1000 குதிரைகளும் ஒன்று போல் ஓடுகிறதா இல்லையா என்பதை நீங்களே சோதித்து பார்க்கலாம். நீங்கள் ஒரு குதிரை மீது ஏறிக்கொண்டு முன்னால் எவ்வளவு வேகமாக வேண்டுமானாலும் ஓட்டிச் செல்லுங்கள். நாங்கள் மற்ற குதிரைகளையும் அதே போல உங்களுக்கு சமமாக ஓட்டிக் கொண்டு வருகிறோம் பாருங்கள் என்றான். அரசரும் அதை சோதிக்க விரும்பினார். ஒரு குதிரை மீது ஏறி வேகமாக ஓட்டிச் சென்றார். மற்றவர்கள் இதர குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு அவருக்கு சமமாக ஓட்டிச் சென்றார்கள்.
நகரத்தின் எல்லையை கடந்து உற்சாகமாக 20 மைல் தூரம் சென்று காட்டுப்பகுதியை அடைந்ததும் வர்த்தகர்கள் தங்கள் சுய உருவத்தை காட்டி தனி ஒருவரான அரசரை மடக்கி பல்லக்கில் தூக்கி வைத்துக் கொண்டு டெல்லி பாதுஷாவிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டனர். அங்கே பாதுஷாவின் அரண்மனையிலேயே அரசர் சிறை வைக்கப்பட்டார். செய்தி அறிந்த அப்பாஜி மிகவும் கவலைப்பட்டார். ஆனாலும் தந்திரத்தால் அரசரை மீட்க எண்ணி பைத்தியக்காரனைப் போல உடை அணிந்து டில்லி ஆட்சி பீடமே, தென்னாட்டு அரசரை நயவஞ்சமாக சிறைபிடித்த டில்லி ஏகாதிபத்தியமே, நான் தான் அரசரின் மதியூக அமைச்சர் அப்பாஜி, அதில் சந்தேகமே இல்லை. டில்லி பாதுஷாவை சிறைபிடித்து தென்னக அரசரை சிறை மீட்டு போக வந்துள்ளேன் என்று பைத்தியக்காரனை போல் உளறிக் கொண்டிருந்தார். அறிவாற்றல் மிக்க அப்பாஜியாக இருந்தால் இப்படி தம் நோக்கத்தை பகிரங்கமாக உளரமாட்டார் என்று டில்லி ஆட்சி பீடம் எண்ணியது. யாரோ தென்னாட்டு பைத்தியக்காரன் என்றே உறுதிப்படுத்திக் கொண்டது. ஆனாலும் அவன் உண்மையான பைத்தியக்காரன் தானா என்பதை சோதித்து ரகசியமாக அறிந்து வருமாறு ஒற்றர்களை ஏவினார் டில்லி பாதுஷா. அவர்களும் பைத்தியக்காரன் என்ன செய்கிறான், எங்கே சாப்பிடுகிறான் என்று கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். அப்பாஜியோ பைத்தியக்காரனை போல் நடுராத்திரியில் பிச்சை எடுத்து அரிசியை கொண்டு போய் சுடுகாட்டில் வைத்துக் கொண்டு பரட்டு ஓட்டில் போட்டு அங்குள்ள பிணம் வேகும் கொல்லிக்கட்டையை எடுத்து அடுப்பை மூட்டி சோறு ஆக்கி கொண்டிருந்தார். அந்த சமயம் பாதுஷாவின் ஒற்றர்கள் தம்மை கண்காணிக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். உடனே முன்போல் எங்கள் அரசரை சிறை மீட்டு பாதுஷாவை சிறைபிடித்து செல்ல வந்துள்ளேன் என்று பைத்தியக்காரனை போல் தாமாகவே பேசிக்கொண்டு அடுப்பை அணைத்துவிட்டு அரிசியை பிணத்தின் வாயில் கொட்டிவிட்டு சோற்றுப்பானையை போட்டு உடைத்துவிட்டு ஓடிவிட்டார். இதை கண்ட ஒற்றர்கள் அப்பாஜி அல்ல இது என்று பாதுஷாவிடம் சென்று தெரிவித்தார்கள். அதன் பிறகு பாதுஷாவும் அதை பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டார். அப்பாஜி ஒரு திட்டமிட்டார். தம் நாட்டில் உள்ள நம்பிக்கையான சிலருக்கு கடிதம் எழுதினார். அதாவது போர் வீரர்கள் பலரை அயல் நாட்டு ரத்தின வியாபாரிகளைப் போல உடை அணிந்து ரத்தினங்களை கப்பலில் கொண்டு வந்து பாதுஷாவிடம் அவற்றை காண்பிக்குமாறு குறிப்பிட்டிருந்தார் அப்பாஜி. அவர்களும் அவ்வாறே வந்து பாதுஷாவை அணுகி தாங்கள் கொண்டு வந்திருந்த ரத்தினங்களை காண்பித்தார்கள். பாதுஷாவோ அவற்றை பார்த்து விலையை மதிப்பிட இயலாமல் திணறினார். அதனால் உள்ளூரில் உள்ள நிபுணர்களை அழைத்து வரச் செய்து காண்பித்தார் பாதுஷா. அவர்களாலும் அதன் மதிப்பை கூற இயலவில்லை. இறுதியில் விஜயநகர அரசருக்குத்தான் நவரத்தினத்தின் மதிப்பு தெரியும் என்று கருதிய பாதுஷா அரசரை சிறையிலிருந்து அழைத்து வரச் செய்தார். அரசர் வந்து பார்த்து மிக எளிதாக மதிப்பிட்டு கூறினார். அதை கண்ட பாதுஷா ரத்தின வியாபாரிகளிடம் இன்னும் வேறு ரத்தினங்கள் உங்களிடம் இருக்கின்றனவா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சக்கரவர்த்தி அவர்களே, எங்களுடைய கப்பலில் நிறைய ரத்தினங்கள் உள்ளன. அரசரையும் உடன் அழைத்துக் கொண்டு நீங்கள் கப்பலுக்கு வந்தால் உங்களுக்கு விருப்பமான ரத்தினங்களை எல்லாம் அரசரை கொண்டு உடனே விலை மதிப்பிட்டு எடுத்து வரலாம் என்றனர். பாதுஷாவும் அதற்கு சம்மதித்து அரசரையும் அழைத்து கொண்டு அந்த கப்பலுக்கு சென்றார். அப்பொழுது பைத்தியக்கார உடையில் இருந்த அப்பாஜியும் அந்த கப்பலில் உடனே ஏறிவிட்டார். டில்லி பாதுஷாவும் அரசரும் மற்றும் ரத்தின வியாபாரிகளும் கப்பலில் ஏறி அமர்ந்தார்கள். உடனே பைத்தியக்கார வேடத்தில் இருந்த அப்பாஜி, எங்கள் அரசரை சிறை மீட்டு டில்லி பாதுஷாவை சிறைபிடித்து செல்ல அப்பாஜி வந்திருக்கிறேன் என்றார். அரசருடைய சிப்பாய்கள் திடீரென்று பாய்மர கப்பலின் நங்கூரத்தை எடுத்துவிட்டு பாயை விரித்து கப்பலை ஓட்டி சென்றார்கள். டில்லி பாதுஷாவோ செய்வது அறியாமல் திகைத்து போனார். அப்பாஜியின் அறிவாற்றலால் அரசர் சிறை மீட்கப்பட்டு பாதுஷா சிறைபிடிக்கப்பட்டு விஜயநகரத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அரண்மனையை அடைந்ததும் பாதுஷாவுக்கு அரசர் விருந்து வைத்து அவரை கௌரவமாக நடத்தி டில்லிக்கு அனுப்பி வைத்தார் அரசர். அரசரின் பரந்த மனப்பான்மையையும் அப்பாஜியின் மதிநுட்பத்தையும் புகழ்ந்து டில்லி போய் சேர்ந்தார் பாதுஷா. பண்பு இல்லாதவர்கள். ஒரு நாள் அரசர் அப்பாஜியிடம், உலகத்தில் விசித்திரமானவர்களை சந்திப்பதில் தான் அனுபவமும் அறிவும் உண்டாகிறது. அதனால் கற்றறிந்த கோழை, கை நட்பு சேவகன், விலைமகளில் குளமகள், குளமகளில் விலைமகள், ஊர்த்திரிகின்ற நாய், மனிதரில் கழுதை, சிம்மாசனம் ஏறும் கடா, இவ்வாறான 7 ஜீவன்களை உம்மால் கண்டு அறிந்து வர முடியுமா என்று கேட்டார். முடியும் என்று கூறிவிட்டு அரசரிடம் விடைபெற்று சென்று தேச சஞ்சாரம் புறப்பட்டார் அப்பாஜி. அப்படி சென்று வேறு ஒரு நகரத்தை அடைந்தார் அப்பாஜி.
அந்த நகரத்தில் சாஸ்திரம் கற்ற பண்டிதர் ஒருவரை சந்தித்து அவரிடம் 4000 பொன்னை கொடுத்து நான் கேட்கும்போது அதை கொடும் என்று கூறிவிட்டு சென்றார் அப்பாஜி. அதன் பின் அந்த நகரத்திலே அழகுமிக்க ஓர் விலைமகள் வீட்டிற்கு சென்றார். அவள் கேட்டபடி ஓர் இரவுக்கு 1000 வராகன் பொன் கொடுத்து அவள் வீட்டிலே தங்கினார். இரவு பஞ்சனையில் இருக்கும் போது, பெண்ணே, ஓர் இரவு சுகிக்க 1000 வராகன் கொடுத்து விட்டேன். ஆனால் உன்னை சுகித்து மகிழாமல் இந்த கோடாரியால் உன்னை தீர்த்து விடுவேன் என்றார் அப்பாஜி. அதற்கு அவள், சுந்தர புருஷரே, உம்மிடம் 1000 வராகன் நான் பெற்றுக்கொண்டு என்னை ஓர் இரவுக்கு சொந்தமாக்கி விட்டதால் என் உடலை விருப்பம் போல் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதுவே என் குலதர்மம் என்றாள். அப்பாஜி உள்ளம் மகிழ்ந்து, பெண்ணே, நான் கொடுத்த பொண்ணுக்கு உன்னை சுகிப்பதற்காக எனக்கு விருப்பமான ஒரு நாளில் நான் வருவேன் என்று கூறிவிட்டு தம் கையில் இருந்த இனிப்பு பண்டங்களை அவளுடைய நாய்க்கு போட்டுவிட்டு சென்றார். ராஜவீதியில் அப்பாஜி நடந்து போய்க் கொண்டிருந்தார். அப்பொழுது அரண்மனை கன்னிமாடத்தில் உப்பரிகையில் இருந்த இளவரசி ஒருத்தி அப்பாஜியின் கட்டளகை கண்டு மயங்கி தன் தந்தையிடம் விரைந்து, தந்தையே, என் விருப்பம் போல் எவரையும் மணந்து கொள்ளலாம் என்று வாக்களித்திருக்கிறீர்களே, இப்போது வீதியில் சென்று கொண்டிருக்கும் அந்த கம்பீரமான வாலிபனையே நான் மணப்பேன் என்று பிடிவாதமாக கூறினாள். அரசனும் மகளின் விருப்பப்படியே அப்பாஜியை அழைத்து வரச் செய்து தன் குமாரியை அப்பொழுதே மனம் முடித்து வைத்தான். மணமான முதல் இரவில் இளவரசியோடு பஞ்சனையில் அமர்ந்திருக்கும் போது, இளவரசியே, என் மீது உயிருக்கு உயிரான அன்புள்ள பத்தினி என்று சொல்லுகிறாய். அது உண்மையானால் உன்னை சுகித்ததும் இந்த கட்டாரியால் உன்னை குத்தி கொன்று விடுவேன். அப்பொழுது என்ன செய்வாய் என்று கேட்டார். இளவரசியோ அதை கேட்டதும் திடுக்கிட்டு பயந்து அலறி, ஐயோ அப்பா என்று கூச்சலிட்டாள். அதை கேட்டு ஓடி வந்த அரசன் தன் குமாரியிடம் என்ன நடந்தது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டான். அமைச்சனை உடனே அழைத்து நடந்ததை கூறி பித்து பிடித்த மருமகனை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டான். அதற்கு அமைச்சன் சிறிதும் மனம் கூசாமல் சிரச்சேதம் செய்துவிட வேண்டும் என்று கூறினான். அவ்வாறே அரசனும் சேவகர்களுக்கு உத்தரவிட்டான். சேவகர்கள் பள்ளியறைக்கு வந்து அப்பாஜியை கட்டி இழுத்து கொண்டு கொலைக்களத்திற்கு சென்றனர். அப்பொழுது அப்பாஜி, உங்கள் அரசரிடம் நேரில் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், அதற்கு சிறிது அவகாசம் கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர்கள் மறுத்து விட்டனர். வழியில் போய்கொண்டிருக்கும் போது 4000 வராகன் பொன் கொடுத்து வைத்திருந்த பண்டிதர் வீடு தென்பட்டது. அப்பாஜி அவரை அழைத்து, நான் தந்த 4000 வராகனை திருப்பித் தாருங்கள் என்று கேட்டார். அப்பாஜிக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டதை அறிந்த பண்டிதர், உம்மை நான் கண்டதே இல்லை, உம்முடைய பணத்தையும் கண்டதில்லை என்று ஒரே அடியாக கையை விரித்து விட்டார். அதன் பின்னர் விலைமகள் வீட்டின் அருகே போய்கொண்டிருக்கும் போது சேவகர்களால் கொண்டு செல்லப்படும் அப்பாஜியை கண்ட விலைமகளுடைய நாய் நன்றி உணர்வை மறவாமல் வீட்டினுள் ஓடி அவளுடைய முந்தானையை பற்றி தெருவுக்கு இழுத்து வந்தது. அப்பாஜியை காட்டி அவருக்கு உதவி புரியுமாறு அழுதது. அப்பாஜியை கண்ட தாசி நடந்தது அனைத்தையும் விசாரித்து அறிந்து கண்கலங்கி விட்டாள். அப்பாஜியை 2 நாளிகை வரை கொல்லாமல் இருப்பதற்காக சேவகர்களுக்கு ஆளுக்கு 100 பொன் வீதம் லஞ்சம் கொடுத்து விட்டு உடனே அரசனிடம் சென்றாள். அரசே, மரண தண்டனை விதிக்கப்பட்ட உங்கள் மாப்பிள்ளையை அவசரப்பட்டு கொல்லாமல் அவருடைய பிறப்பு, வளர்ப்பு ஆகியவற்றை அவர் வாய் மூலமாக கேட்டு விசாரித்து தீர்ப்பு அளித்தால் பிறகு பழிவந்து சேராது என்று பரிந்து பேசினாள் தாசி. அரசனும் உடனே அப்பாஜியை வரவழைத்தார். அவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் பிரதம அமைச்சர் என்பதையும் 7 விசித்திர ஜீவன்களை கண்டறிவதற்காக தன்னுடைய நகருக்கு வந்திருக்கிறார் என்பதையும் அறிந்து அஞ்சி நடுநடுங்கி உபசரித்து மரியாதை செய்து விஜயநகரத்திற்கு அனுப்பி வைத்தான் அரசன். அப்பாஜி விஜயநகரம் சேர்ந்ததும் 7 ஜீவன்களையும் வரவழைத்து அரசர் முன்னிலையில் நிறுத்தி நடந்தவற்றை கூறினார். மன்னர் பிரானே, இந்த மகா பண்டிதர் சகலமும் கற்று அறிந்தும் மனித தன்மையை விட என்னிடம் வாங்கிய 4000 வராகன்களையே உலகில் பெரிதாக மதித்து சமயம் பார்த்து என்னை மோசம் செய்ய நினைத்த படித்த முட்டாள். ஆகையால் இவர் கற்றறிந்த கோழை. இந்த தாசியின் வீட்டு நாய் என் கையிலிருந்து ஒரு நாள் கொடுத்த தின்பண்டங்களை தின்று கை நட்பை மறவாமல் எனக்கு உதவி செய்ய முன்வந்ததால் இந்த நாய் கை நட்பு சேவகன். இவள் தாசியாக இருந்த போதிலும் என்னை மதித்து மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றியதால் இவள் விலைமகளில் குலமகள். இந்த இளவரசியோ
குலமகளாக இருந்தும் கணவனான என் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கியதால் இவள் குலமகளில் விலைமகள். இந்த சேவகர்கள் நான் என்ன சொல்லியும் கேளாமல் விலைமகள் கொடுத்த லஞ்சத்திற்காக செவிசாய்த்ததால் இவர்கள் ஊர் தெரிகிற நாய். அந்த அமைச்சன் வரும் பொருள் உரைக்க வேண்டிய மனிதனாக இருந்தும் என் வரலாற்றை வாயால் கூட கேளாமல் என்னை கொன்றுவிடச் சொல்லி பாவமூட்டையை சுமக்க நினைத்ததால் மனிதரில் கழுதை. இந்த அரசன் தீர விசாரித்து அறியாமல் பகுத்தறிவற்று தீர்ப்பு கூறியதால் சிம்மாசனம் ஏறும் கடாய் என்று கூறி முடித்தார் அப்பாஜி. அரசர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சபையோரும் நகர மக்களும் அப்பாஜியை பாராட்டி புகழ்ந்தனர். முற்றும்.